ஆணவ கொலை செய்யப்பட்ட உடுமலைப்பேட்டை சங்கரின் மனைவி கௌசல்யா கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருந்து பல்லடம் நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார். இதுகுறித்த தகவல்களை செய்தியாளர் சுதீஷிடம் கேட்கலாம். சுதீஷ், என்ன காரணத்திற்காக பல்லடம் நீதிமன்றத்தில் கௌசல்யா ஆஜர்படுத்தப்படுகிறார்? அந்த அளவுக்கு அவருடைய உடல்நிலை சரியாக இருக்கிறதா? போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா? கார்த்திகேயன், கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை முதலே கௌசல்யாவிற்கு தொடர்ந்து இங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில ஏதாவது சம்பவம் நடந்ததை பார்த்த ஒரே முக்கிய சாட்சி கௌசல்யாக இருப்பதால் இந்த வழக்குடைய அடுத்த கட்ட நகர்வை எடுத்துச் செல்வதற்காக தற்போது இவருடைய வாக்குமூலம் என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது கௌசல்யாவை பல்லடம் காவல்துறையினர் பாதுகாப்போடு ஆம்புலன்ஸ் மூலமாக தற்போது பல்லடம் நீதிமன்றத்திற்கு தற்போது அழைத்து சென்றிருக்கிறார்கள். கடந்த ஒரு வார காலமாக இவருக்கு தலையில் ஒரு பலத்த அடி இருப்பதால் அது தொடர்பான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வந்தது. அவருக்கு தலையில் அது இரும்பு கம்பியால் தலையை கொண்டு தாக்கியதன் அடிப்படையில மூளை அதிக பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது என்ற அடிப்படையில் அது மூளையில் ஏதாவது இரத்த கசிவுகள் ஏற்பட்டிருக்கிறதா என்ற மருத்துவ பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டு அது தொடர்பான சிகிச்சைகள் தொடர்ந்து அவருக்கு அளிக்கப்பட்டு வந்தது. இதை தவிர சம்பவத்தை நேரடியாக பார்த்ததிலிருந்து அவரது மன ரீதியான ஒரு பிரச்சனைகள் தொடர்ந்து அவருக்கு இருந்து வருகிறது. இந்த ஒரு வார காலமாக சங்கருடைய உறவினர்களோ அல்லது இவருடைய கௌசல்யாவுடைய உறவினர்களோ அவரை நேரடியாக பார்த்து ஒரு ஆறுதல் கூறாத ஒரு சூழலில் முழுக்க காவல்துறை சுற்றிய ஒரு சூழலில் அவர் இருக்கிறார். சம்பவம் நடந்ததிலிருந்தே ஒரு மன அழுத்தத்திற்கு உள்ளாகி இருக்கிறார். மன ரீதியான பிரச்சனைகளும் அவருக்கு இருப்பதால் உளவியல் மருத்துவர்களும் தொடர்ந்து அவருக்கு மன ரீதியான ஒரு சிகிச்சையை அளித்து வந்திருந்தார்கள். தற்போது இன்று காலையில் கூட மருத்துவர்கள் இங்கு கௌசல்யாவை வாகனத்தில் அழைத்து செல்லும் அளவிற்கு அவரது உடல்நிலை மனநிலை இல்லை என்று அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இருந்த போதிலும் அவர் இந்த வழக்கிற்கு நேரடி சாட்சி என்பதால் அவரை அழைத்து சென்று வாக்குமூலம் பெற்றால் மட்டுமே இந்த வழக்கின் அடுத்த கட்ட நகர்வுக்கு எடுத்துச் செல்ல முடியும் என்ற அடிப்படையில் காவல்துறையினர் தற்போது பல்லடம் நீதிமன்றத்திற்கு கௌசல்யாவை அழைத்து சென்றிருக்கிறார்கள். முக்கியமாக மருத்துவர்கள் கௌசல்யாவை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எந்த ஒரு தொந்தரவும் அளிக்காமல் அழைத்து சென்றபடியே மீண்டும் கௌசல்யாவை கோவை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வர வேண்டும் என்ற ஒரு முக்கிய குறிப்பை அவருக்கு காவல்துறைக்கு தெரிவித்திருக்கிறார்கள். கார்த்திகேயன், இந்த அளவுக்கு உடல்நிலை மோசமாக இருக்கும் நிலையில் அவர் இருக்கும் இடத்திலேயே குற்றவாளிகளை கொண்டு வந்து அடையாளம் காட்டுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்க முடியாதா? தொடர்ச்சியாக இது போன்ற பயணங்களை தவிர்க்க முடியாதா? வீடியோ கான்பரன்சிங் முறைகளை பின்பற்ற முடியாதா? காவல்துறை தரப்பில் அவருடைய வழக்கறிஞர்கள் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது? அதாவது இப்ப உடுமலைப்பேட்டை சம்பவம் நடந்த பகுதியாக உடுமலைப்பேட்டையில் இதற்கிடையே கௌசல்யாவுடைய தந்தை சின்னசாமி தற்போது ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். அந்த விசாரணை அந்த ஒரு கோணத்தில் சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இங்க அவர் குற்றவாளிகளை அழைத்து வருவதில் காவல்துறையினருக்கு சிக்கல் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே கௌசல்யா தற்போது நீதிமன்றத்திற்கு நேரடியாக அழைத்து சென்றிருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கார்த்திகேயன்.